நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நவம்பர் 28 முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 3வது ராசி காலபுருஷனுக்கு புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது சூப்பர், அருமையாக. எந்த ஒரு ராசிநாதனும் தன்னுடைய ராசியை பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு. கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க, எச்சரிக்கையோடு இருங்க. அதுவும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கேஷ் டீலிங், அதாவது கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களும் சிறப்பாக செய்வீர்கள். இருந்தாலும் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா சக்ஸஸில் முடியும். மற்றபடி 3ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். இளைய சகோதரர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும். எடுக்கின்ற முயற்சி வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். படிக்கும் மாணவம் செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள் ஆதரவாக இருப்பார்கள். மற்றபடி உங்கள் சுகஸ்தானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க, எந்த குறையும் கிடையாது. ஆனால் 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஒரு மைனஸ் தாங்க. இந்த 5ல் கேது இருந்தால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் ரிஷபத்தில் பரிவர்த்தனை ஆனாலும் கூட 5ல் கேது இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் வரலாம். மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயோட போகுங்க. மற்றபடி 6ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்குது பாருங்கள். சூரியன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் அங்கே போயிட்டு செவ்வாய் இங்கே வந்துடுவார். ஆனால் குரு பார்வையில் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்தில் தந்தை அதாவது மூதாதையர் சொத்து விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவருக்கு தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படலாம். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமான ஒரு வாரம். ராசிநாதன் ராசியை பார்த்தா புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருக்கீங்க இல்லையா? பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம். நல்லது நடக்கும். அஷ்டமத்து சனி ஒன்றும் பண்ணாது, எச்சரிக்கையாக இருங்க. சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு இப்போ நேர்கதியில் தான் இருக்கிறார். அதனால் ஒன்றும் குறை கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு பதவி முன்னேற்றம், அதாவது பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலர் இடமாற்றம், அதாவது இடமாற்றம் கிடைக்கும். ஒரே ஆஃபீஸாக இருந்தாலும் அந்த சீட்லேருந்து அடுத்த சீட்டுக்கு போகலாம். மற்றபடி நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். அதாவது உடன் வேலை பார்க்கக்கூடியவருடைய ஆதரவு கிடைக்கும். மேலதிகாரியுடைய அரவணைப்பு இருக்கும்.
மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப அமக்கலமாக பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு பொற்காலமாக அமைகிறது. 11ஆம் இடத்து ராகு பகவான் இந்த மிதுன ராசிக்கு அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார். பங்களா வாங்கிறது, வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, நகை நட்டு வாங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு செலவினை கொடுப்பார். ஆனால் அதுக்கு தகுந்த வருமானத்தையும் கொடுப்பார். செலவு கடன் ஆகிட்டாலும் புதுசாக கடன் வாங்கி நீங்கள் இதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. திருப்திகரமான ஒரு காலகட்டம் இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. உங்களுக்கு 12 குடையவன் 12ல் இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் ஏற்படலாம். அதே நேரத்தில் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். பெண்களால் செலவினங்கள்னால் சுப செலவுகள், வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி குவிப்பார்கள். அதாவது பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னு வாங்கி தரலாம். இல்லை தங்க நகை, வைரம், வெள்ளி பாத்திரங்கள் வாங்கலாம். இப்படி இவங்க செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப செலவுகளாக இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு 3 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. 28, 29, 30. கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அது மனசில் நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் யாராவது பிரச்சனை பண்ண வந்தாலும் நீங்கள் சூதனமாக நடந்து தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. அதனால தான் நீங்கள் சொல்லிக்கிங்கன்னு சொல்கிறது. நீங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டாலே நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பீங்க இல்லையா? அதுக்காகத்தான். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை சேவியுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.